சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிட்டா இப்போ அமைஞ்சிருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கலைஞ்சிரும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். இந்தியா முழுக்க மொத்தம் 543 லோக்சபா சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 543 எம்பி சீட்ஸ் இருக்கு. இந்த 543 தொகுதிகளுக்கான தேர்தல் தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தனியாவோ அல்லது மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டோ எல்லா கட்சிகளும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு தனி கட்சியோ அல்லது ஒரு கட்சி கூட்டணியோடவோ 272 எம்பியை ஜெயிச்சாங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி அமைக்கலாம். அந்த ஆட்சியில் பிரதமர் யாரு, ஒரு துறைக்கான அமைச்சர் மற்றும் இணையமைச்சர்கள் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்படி ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. அதன் மூலம் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போறதாகவும் சொல்லுவாங்க. ரீசெண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸும் பிஜேபியும் இந்த 543 சீட்ஸுக்கு தான் போட்டி போட்டாங்க. ஆனா ரெண்டு கட்சிகளுக்குமே தனியா 272 சீட்ஸ் கிடைக்கல. ஆனா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் பார்ட்டியும் பீகார் பிஜேடி பார்ட்டியும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்ததுனால இப்போ 222 எம்பிஸ்க்கு மேல அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால 3வது தடவையா பாஜக ஆட்சி அமைக்குது. 3வது தடவையா பிரதமர் மோடி பிரதமராகிறார். ஒருவேளை கூட்டணி கட்சிகளோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னா இந்த பாஜக ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.